இன்றைக்கி நம்ம வீடியோவில் எஃப்ஐஆர் அப்படின்ற கான்செப்டில் ஒரு முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ் ஒன்று புதுசாக வந்த பாரதிய நகரிக் சுரக்ஷா சமிதாவில் கொடுக்கப்பட்ட ஒரு புதுசான ஒரு இன்னோவேஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஜீரோ எஃப்ஐஆர். ஜீரோ எஃப்ஐஆர்னால் என்னென்னா, ஒரு அஃபென்ஸ் ஒரு போலீஸ் ஸ்டேஷனோட ஜூரிஸ்டிக்ஷனில் நடக்கலை, ஆனால் அது சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வேறு ஜூரிஸ்டிக்ஷனில் வெளில இருக்கிற ஒரு இடத்துல ஒரு அஃபென்ஸ் நடந்திருக்கு, இங்கே கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்றது தான் ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் பார்க்குறது. இது வந்து பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 154 வந்து எஃப்ஐஆரை பற்றி சொல்கிறது, செக்ஷன் 156 வந்து போலீஸ் வந்து எப்படி ஒரு அஃபென்ஸோட காக்னிசன்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்றத பற்றி சொல்கிறது. இதில் செக்ஷன் 156ல் அவங்களோட லோக்கல் லிமிட்ஸில் அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் லிமிட்ஸில் எல்லை வரம்புக்கு உட்பட்ட இடத்துக்கு தான் அவங்க வந்து காக்னிசன்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்லி பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் இருந்தது. நான் இப்போ பேசுகிறதுல பழைய சிஆர்பிசியில் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸை பற்றி. இது வந்து செக்ஷன் 154லேயும் இந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வெளியே ஒரு அஃபென்ஸ் நடந்ததுன்னா இவங்களுக்கு வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்றதுக்கு பற்றி எதுவுமே கொடுக்கல. ஸோ இப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில் எதனா ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னா எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அது அஃபென்ஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுற விசாரணை நடத்துறதுக்கான ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கோ அந்த போலீஸ் ஸ்டேஷனை போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, எஃப்ஐஆர் ஆகும், இங்கே கொடுக்காதீங்கன்னு சொல்லி ரீடைரக்ட் பண்ணுற சிஸ்டம் ஒன்று இருந்தது. இப்போது நிர்பயா கேஸுன்னு சொல்லிட்டு 2012 ஒன்று நடந்தது, எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ஒரு இன்ஃபேமஸான கேஸுன்னு சொல்ல முடியும், ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு கேஸ். இந்த நிர்பயா கேஸை தொடர்ந்து ஜஸ்டிஸ் வர்மா கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கமிஷனை வந்து ஃபார்ம் பண்ணி, இந்த ஜஸ்டிஸ் வர்மா கமிஷனில் வந்து இந்த அப்போ இருந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்லேயும் இந்த கிரிமினல் ப்ரொசீஜர்லேயும் இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி எப்படி இதை பெட்டராக என்ஃபோர்ஸ் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு சில சேஞ்சஸை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக ஜஸ்டிஸ் வர்மா, பழைய சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அவரோட தலைமையில் ஒரு கமிஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. இந்த ஜஸ்டிஸ் வர்மா கமிஷன் வந்து கொண்டு வந்த ஒரு ப்ரப்போஸ் பண்ண ஒரு கான்செப்ட் தான் ஜீரோ எஃப்ஐஆர். அதாவது யார் வேணாலும் எந்த போலீஸ் ஸ்டேஷனில் வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ்க்காக, அதாவது போலீஸ் கவனத்துக்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு அஃபென்ஸாக இருந்ததுன்னா அந்த கம்ப்ளைண்ட் மேலே அந்த போலீஸ் இமீடியட்டாக எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆன்லைனில் கூட கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுற சிஸ்டம் கொண்டு வரணும். ஆன்லைன்லேயே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி இமீடியட்டாக கொடுக்கறதுக்கான சிஸ்டமை கொண்டு வரணும். இந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வெளியில் நடந்த ஒரு அஃபென்ஸ் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா அந்த எஃப்ஐஆருக்கு சீரியல் நம்பர் போடாமல் ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லா எஃப்ஐஆரும் எஃப்ஐஆர் நம்பர் 123 ஆஃப் 2025, எந்த போலீஸ் ஸ்டேஷனோ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் நம்பர் ஸோ ஆஃப் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த பர்டிகுலர் ஜீரோ எஃப்ஐஆர்ன்றது எஃப்ஐஆர் நம்பர் 0 ஆஃப் 2025 நிறைய எஃப்ஐஆர்ஸ் இருக்கும். இந்த ஜீரோ எஃப்ஐஆர்ன்றத அந்த சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன், ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி தகவல் வந்தது, இது மேலே நீங்கள் விசாரணை நடத்தணும் அப்படின்னு சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷனை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அவங்கள வந்து விசாரணை நடத்த சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஜீரோ எஃப்ஐஆர்ன்ற கான்செப்ட். இது எதுக்காக அந்த ஜஸ்டிஸ் வர்மா கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, சீக்கிரம் ஒரு அஃபென்ஸுக்கான ஒரு தீர்வு ஒன்று கிடைக்கணுன்றதுக்காக, குவிக் ரிட்ரஸல் கிடைக்கணுன்றதுக்காக இந்த ஜீரோ எஃப்ஐஆர்ன்ற கான்செப்டை கொண்டு வந்தாங்க. இந்த ஜீரோ எஃப்ஐஆர்ன்ற கான்செப்டை பற்றி ஒரு சில கேசஸ் நடந்திருக்கு. அதில் ஒரு முக்கியமான கேஸை ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட்டில் கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி அந்த கேஸில் சம்மந்தப்பட்ட ஜீரோ எஃப்ஐஆர் சம்மந்தப்பட்ட இன்னொரு கேஸை பற்றியும் ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று இருக்குது. அந்த ரெஃபரன்ஸை பற்றியும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இதே மாதிரி இந்த ஜீரோ எஃப்ஐஆர்ன்றதுனால இந்த புதுசாக வந்த பாரதிய நகரிக் சுரக்ஷா சமிதாவில் இந்த கான்செப்ட்லாம் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஒன்று எழுதியிருக்கு. செக்ஷன் 173 ஆஃப் பிஎன்எஸ்எஸில் எந்த ஏரியாவில் நடந்த அஃபென்ஸ் ஆனாலும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து அதுக்கு எஃப்ஐஆரை இன்ஃபர்மேஷனை வாங்கி எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதுன்னு சொல்லி பாரதிய நகரிக் சுரக்ஷா சமிதா வந்து ஊர்ஜிதப்படுத்தியிருக்கு. அதாவது இந்த ஜீரோ எஃப்ஐஆர்ன்ற கான்செப்டை பிஎன்எஸ்எஸில் வந்து செக்ஷன் 173ல் ஊர்ஜிதப்படுத்தியிருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கணும். கேவி பாஸ்கர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட்டு 2022 வந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்.
இந்த ஜட்மெண்ட்டோட ஃபேக்ட்ஸ் என்னென்னா, இவர் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட். பெங்களூரில் கர்நாடகாவில் வந்து மெடிக்கல் காலேஜில் வந்து படிச்சுட்ருக்காரு. மேனேஜ்மெண்ட் கோட்டாலே இவருக்கு சீட் கிடச்சிது. ஒரு தடவை எக்ஸாம் எழுதினார், 3 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டார். அப்புறம் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதினார், 2 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டார். ஸோ இது ஃபெயில் ஆனதுக்கப்புறம் இவர் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட, இவருக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபெயில் பண்ணி விடுவாங்க, அடிஷ்னலாக இந்த பணத்தை கட்டினோம்னா உங்களுக்கு பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பர்சனுக்கிட்ட ஒரு அறிமுகத்தில் அந்த நபர் என்ன பண்ணுறாரு, இவர்கிட்ட நிறைய பணத்தை கேட்டு வாங்கிக்கிறார். 3 லட்ச ரூபா 3 லட்ச ரூபான்னு சொல்லி கிட்டத்தட்ட 12 லட்ச ரூபாய் கிட்டத்தட்ட வாங்கியிருக்காரு. வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தடவையும் எக்ஸாம் எழுதுறாரு, அப்போவும் ஃபெயில் ஆகிட்டார். ஸோ இவர் வந்து சொந்த ஊர் வந்து மதனப்பள்ளி, வீடு இருக்கிறதுனா மதனப்பள்ளி, படிக்கிறதுக்காக கர்நாடகா போயிருக்கார். ஸோ இப்போ மதனப்பள்ளி ஆந்திர பிரதேஷோட ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்குது, ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்டில் இருக்குது. ஆந்திர பிரதேஷில் மதனப்பள்ளி டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாரு. இந்த மாதிரி என்னோட பணம் 12 லட்ச ரூபாயை ஏமாற்றிட்டாங்க எக்ஸாமை பாஸ் பண்ண வைக்கிறேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ஆந்திர பிரதேஷில் வந்து கொடுக்குறாரு. இந்த கம்ப்ளைண்ட் மேலே எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கலைன்றதுனால எஃப்ஐஆர் அல்லது 0 எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி கேட்டு இவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஹைகோர்ட்டில் வந்து ஒரு ரிட் மனு ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. ரிட் பெட்டிஷன் ஏன் ஃபைல் பண்ணுறாரு, சாதாரணமாக ஒரு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட தான் டைரெக்ஷன்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இந்த இவரோட வெர்ஷன், இதை வந்து இவரோட ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ், இந்த பெட்டிஷனோட வெர்ஷன். ஆப்போசிட் பார்ட்டி ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி கேட்கக்கூடிய ஒரு டைரெக்ஷன்ஸை ஒரு ரிட் மனுவாக ஃபைல் பண்ணுறது சரி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரிட் பெட்டிஷன்ஸுன்றது வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், எக்ஸ்ட்ராடினரி லீகல் ரெமெடி. இது வந்து ரொம்ப ரேர் கேசஸில் தான் எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய ஒரு லீகல் ரெமெடியாக இருக்குது. இப்போ சாதாரணமாக ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணலன்னு சொல்லி ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதாங்க இருந்தால், ஏற்கனவே கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட நேரடியாக கம்ப்ளைண்ட் கொடுத்து, அதாவது ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுத்தோ இல்லை மேஜிஸ்ட்ரேட் கிட்ட டைரக்ஷன்ஸ் கேட்டு அந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி கேட்குறது வந்து ஒரு வழி ஒன்று இருக்குது. கம்ப்ளைண்ட்ஸ் டு மேஜிஸ்ட்ரேட், ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் டு மேஜிஸ்ட்ரேட் வந்து செக்ஷன் 200, செக்ஷன் 190, செக்ஷன் 156 டைரக்ஷன்ஸ் ஃப்ரம் த மேஜிஸ்ட்ரேட் டு போலீஸ் டு டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. நேரடியாக மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு மனு ஒன்று கொடுத்து இந்த அஃபென்ஸ் மேலே நீங்கள் காக்னிசன்ஸ் எடுத்துக்க சொல்லி கேட்டு நம்ம கேட்க முடியும். ஆனால் அப்படி கேட்காம இவர் நேரடியாக ஹைகோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்பெசிஃபிக் ரெமெடி இருக்கும்போது ஒரு ஜென்ரல் எக்ஸ்ட்ராடினரி ரெமெடியை எடுக்கிறது வந்து லீகலாக மெயின்டெனபிள் கிடையாது, ஏற்கக்கூடியது இல்லை. அதனால் ஹைகோர்ட் வந்து இந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணணும், தேவைப்பட்டால் அவர் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு பெட்டிஷன் போட்டு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு டைரக்ஷன்ஸ் கேட்கட்டும், அதில் எந்த விதமான தவறும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டேட். இதுக்கு வந்து இவரோட ரெஸ்பான்ஸ் என்னென்னா, சாதா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுனா செக்ஷன் 156 சிஆர்பிசியில் அந்த லோக்கல் லிமிட்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கிற மேஜிஸ்ட்ரேட்டால் டைரக்ஷன்ஸ் கொடுக்க முடியும். ஆனால் இந்த பர்டிகுலர் கேஸை பார்த்தோன்னா 0 எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறது, இது 0 எஃப்ஐஆர் வந்து அவங்க ஜூரிஸ்டிக்ஷன்லேயே அஃபென்ஸ் நடக்கலைன்னு வச்சு நேரடியாக ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணாமல் நான் வேறு எங்கே அப்ரோச் பண்ணுவேன் அப்படின்றது இவங்களோட டிஃபென்ஸு. இந்த டிஃபென்ஸுக்கு வந்து இவங்க ரெஃபர் பண்ணுற கேஸ், மேற்கோள் காமிக்கிற கேஸு கீர்த்தி வஷிஷ்ட் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் என்சிடி ஆஃப் டெல்லி அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் வந்து மேற்கோள் காமிக்கிறாங்க. இந்த கீர்த்தி வஷிஷ்ட் கேஸ் என்னென்னா, 0 எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி கேட்டு ஒருத்தர் வந்து டெல்லி கமிஷனர் ஆஃப் போலீஸ் மேலே ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி டெல்லி கமிஷனருக்கு டெல்லி ஹைகோர்ட் கொடுத்த ஒரு சில கைட்லைன்ஸ் அந்த கேஸில் இருக்குது. அந்த கைட்லைன்ஸ் என்னென்னா, இமீடியட்டாக ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணுங்கள். டெல்லி ஹைகோர்ட்டுக்கு கொடுத்த, டெல்லி ஹைகோர்ட் வந்து டெல்லி கமிஷனர் கொடுத்த கைட்லைன்ஸு இமீடியட்டாக ஒரு சர்க்குலர் ஒன்று இஷ்யூ பண்ணுங்கள். எந்தெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வெளியில் நடந்த அஃபென்ஸுக்காக இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதோ இமீடியட்டாக 0 எஃப்ஐஆராக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அதாவது இந்த ஜஸ்டிஸ் வர்மா கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸை அந்த கீர்த்தி வஷிஷ்ட் கேஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க டெல்லியில். அதாவது அவங்க ஜூரிஸ்டிக்ஷன் வெளியில் நடந்ததுன்னா 0 எஃப்ஐஆர், உள்ளே நடந்ததுன்னா இமீடியட்டாக எஃப்ஐஆர். ஆனால் எஃப்ஐஆரை இமீடியட்டாக ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த கீர்த்தி வஷிஷ்ட் கேஸில் சொல்லியிருக்காங்க. இந்த கீர்த்தி வஷிஷ்ட் கேஸோட கைட்லைன்ஸை பேஸ் பண்ணிவிட்டு இதுவே ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் வந்து ஆந்திர பிரதேஷில் கொடுக்கக்கூடிய ஒரு கைட்லைன்ஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணேன், ரிட் மனுவாக ஃபைல் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி இவரோட வாதமாக இருக்குது.
ஹைகோர்ட் வந்து இந்த வாதத்தை ஏற்றுக்கல. நீங்கள் ரிட் பெட்டிஷனாக நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க. ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் வந்து இந்த ரிட் பெட்டிஷன் வந்து மெயின்டைனபிள் கிடையாதுன்னு சொல்லிட்டு, இது வந்து நீங்கள் டைரெக்டாக மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்து ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டோ இல்லை ஒரு டைரக்ஷன்ஸ் பெட்டிஷன்ஸ் கொடுத்து நீங்கள் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி கேட்டு நீங்கள் என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். அதுக்கு எல்லா ரைட்டும் உங்ககிட்ட இருக்குன்னுச்சு. நீங்கள் ரிட் பெட்டிஷனாக ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணது சரி கிடையாது. இப்படி எல்லாரும் ரிட் பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஹைகோர்ட் வந்து மேஜிஸ்ட்ரேட்டோட வேலையை பார்க்குற சூழ்நிலையாக போயிடும். அதுவும் சரியான ஒரு நடைமுறையாக இருக்காது. அதே மாதிரி இது ஹைகோர்ட்டோட வேல்யூபிளான டைமை வேஸ்ட் பண்ணுற ஒரு நடவடிக்கையாக இருக்குன்றதுனால இதை அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி இந்த பர்டிகுலர் கேஸில் ஹைகோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட். இதுக்கப்புறம் வந்து ஜீரோ எஃப்ஐஆரை பற்றி ஒரு சில அப்சர்வேஷன்ஸும் கொடுத்தாங்க. ஜீரோ எஃப்ஐஆர்ன்றது கொண்டு வர வேண்டிய கான்செப்ட். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பீடி ரிட்ரஸல் கிடைக்கிறதுக்கு, ஏன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே எஃப்ஐஆர் கிடைக்கிறது. நான் கொடுத்த தகவலை வந்து போலீஸ் ஏற்றுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்கன்றதுக்கான ப்ரூஃப் தான் எஃப்ஐஆர், அத்தாட்சி தான் எஃப்ஐஆர். இதை முதல் தகவல் அறிக்கைன்னு சொல்லுவாங்க நம்ம. ஸோ இது கிடைச்ச உடனே நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டே ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ ஆரம்பிச்சாச்சு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ். அது மேலே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சொல்லி ஃபாலோ பண்ணுறது தான் என்னோடய வேலையாக இருக்குது அப்படின்றது தான் இருக்கணும். அது வந்து இவங்க ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வெளியில் நடந்தது அப்படின்னா ஜீரோ எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும், தயங்கக்கூடாது அப்படின்றதும் ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த ஏஜில் பார்த்தோன்னா இந்த சைபர் அட்டாக்ஸ், அதே மாதிரி இந்த ஸ்டாக்கிங், ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் ஒரு எல்லை வரம்புக்கு கட்டுப்படுத்த முடியாத ஒரு சில அஃபென்சஸ் நிறையவே இருக்குது. டிஃபமேஷன், ஒரு மேலே அப்சினிட்டி, அந்த மாதிரி ஒரு சில அஃபென்சஸ் இருக்குது. அந்த சைபர் லாவில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் இருக்கக்கூடிய நிறைய அஃபென்சஸ், இதெல்லாம் வந்து ஒரு எல்லை வரம்புக்கு கட்டுப்படுத்த முடியாத நிறைய அஃபென்சஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து இந்த ஜீரோ எஃப்ஐஆர்ன்ற கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். அதே மாதிரி மொபைல் ஃபோனில் ஒரு தவறான வார்த்தை ஒன்று ஆபாச வார்த்தையோ இல்லை ஆபாசமான ஒரு பேச்சோ ஒன்று இருக்குன்னா இமீடியட்டாக அங்கே எங்கே ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குன்றதை பார்க்காம எங்கே எஃப்ஐஆர் இமீடியட்டாக தகவலை பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்கறதுக்கு தயங்கக்கூடாது. அவங்க எங்கேருந்து பேசியிருக்காங்க, நான் எங்கேருந்து பேசியிருக்கேன்றதை தேடி கண்டுபிடிச்சி ஜூரிஸ்டிக்ஷனல் போலீஸ் யாருன்னு தேடி அவங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கான்னு கேட்டால் தட்டி கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு இல்லை அங்கே போங்க, எங்களுக்கு இல்லை அங்கே போங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது சரியான வரைமுறை கிடையாதுன்றதுனால ஜீரோ எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான எல்லா தேவையான எல்லா கைட்லைன்ஸும் இந்த கேஸில் கொடுக்கப்பட்டது இருந்ததுனாலும் இந்த கேஸுக்கு எஃப்ஐஆர் டைரக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா மேஜிஸ்ட்ரேட் கிட்ட தான் போகணும்னு சொல்லியும் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. எஃப்ஐஆர் டைரக்ஷன்ஸ்க்காக ரிட் பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ண முடியாது, ஆனால் ஜீரோ எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணணுன்றது போலீஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸாக இருக்குது.